திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளன. கூடுதல் தகவல்களை தர செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், தொகுப்பு வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. அங்கு குடியிருந்த மக்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? பூங்குழலி, திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 333 குடிசை வீடுகள், 70 ஓட்டு வீடுகள், அது மட்டும் இல்லாமல் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள், 100க்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடுகள் காரைகள்லாம் பெயர்ந்து விழுந்துருச்சு. மேலும் விவசாயிகள் வளர்த்து வந்த ஆடு, மாடு, எருது, கன்றுக்குட்டி உள்ளிட்ட கால்நடைகளும் கிட்டத்தட்ட 90 கால்நடைகள் உயிரிழந்திருக்கு. இப்ப அந்த எந்தெந்த வீட்டுல ஃபால்ட் ஆகி யாரெல்லாம் வேற இடம் தேவைப்படுதோ அவங்கள இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டறிஞ்சு அவங்கள முகாம்களை கொண்டு வச்சிருக்காங்க. திருத்துறைப்பூண்டில ஒரு தனியார் பள்ளி, ஒரு அரசு பள்ளி, அது மட்டும் இல்லாம திருத்துறைப்பூண்டி தாலுக்கா பழையங்குடிங்கிற ஊராட்சியிலையும் ஒரு அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, முதலானவற்றில் 200க்கும் மேற்பட்ட மக்கள், அதாவது வீடு பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக அங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகமும் அந்தந்த ஊராட்சி மன்றமும் செய்து வருகின்றது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு புதுசா தொகுப்பு வீடு கட்டி கொடுங்க, ஏன்னா 20 வருஷம் முடி கட்டின வீடு எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அரசிட்ட கேட்டிருக்காங்க. அதே போல பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு, கால்நடைகளுக்கு, குடிசை வீடு, ஓட்டு வீடு எல்லாவற்றுக்குமே பேரிடர் நிதி ஆனது தரப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பூங்குழலி, மக்கள் அங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. மாதவன், எந்த பாதிப்பும் இல்லையா இதனால்? அவர்கள் வீட்டுல பாதிப்பு ஏற்பட்டதுனாலதான் அவங்க அங்கிருந்து ரெக்யூர் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாளா அவங்க இங்கதான் இருக்கிறாங்க. நிவாரண முகாமில் தான் அவங்க இருக்கிறாங்க. வீடு பாதிக்கப்பட்டதுனாலதான் அவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா உயிர் சேதம் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாவட்ட நிர்வாகம் இந்த முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. சில இடங்கள்ல முன்கூட்டி, அதாவது வீடு பாதிக்கப்படாததுக்கு முன்மொழியே சில இடங்கள்ல மக்கள் தாழ்வான பகுதிகளில் மொத்தம் 176 இடம் திருவாரூர் மாவட்டத்துல கண்டறியப்பட்டு தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டே இருந்தாங்க. ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது எந்தெந்த இடத்துல தண்ணி புகும் அப்படின்னு கண்டறிந்து அவங்கள முன்கூட்டியே கொண்டு வந்தாங்க. மேலும் சில இடங்களில் இவ்வளவு வீடு இடிஞ்சு விழுந்தது, காரை பேர்ந்து விழுந்தது போன்ற இடங்கள்லாம் உள்ள மக்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சேந்தமங்கலங்கிற பகுதியில் கூத்தாநல்லூர் தாலுக்காவில் ஒரு 5 வயது சிறுவன் அஜய்ங்கிற பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள காரை பெயர்ந்து வந்து அவன் தலையில் அடிபட்டு இருக்கு. அது போல இந்த பழையங்குடி ஊராட்சியிலையும் சில பெண்களுக்கு வீட்டில் தொகுப்பு வீட்டில் உள்ள காரை பெயர்ந்து விழுந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க டிமாண்ட் 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு, எங்க வீடு கட்டி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை தான் அவங்க வைக்கிறாங்க. மக்களுடைய கோரிக்கையை அரசு பரிசீலிக்கட்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன்.